ரே விசிட்டாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஸ்ட்ரீட் ரேலி எடிஷன் தான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு பிரான்ஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி லேசியான ஒரு பசங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன் சூட்டபிளாக இருக்கு. டிசைன் வைஸ் குறைய சொல்ல முடியாத டிசைன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஆர்எல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல. ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்க, எனக்கு காலை கீழே எத்தல அப்படின்னா கூட இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். இன்னைக்கு என்ன பைக்கை பற்றி பார்க்க போகிறேன்னா, பைக் கிடையாதுங்க, ஸ்கூட்டர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கூட்டர் ரிவ்யூ எடுக்க போகிறேன். எந்த ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாலே ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டர் பற்றி எங்கே பார்க்க போகிறோம். ஸோ யமஹாவில் பொறுத்த வரைக்கும் 3 மாடல் ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க. ஒன்று ஃபேசினோ, அதுக்கப்புறம் ஏரோக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரே விசிட்டார். ஸோ இந்த ரே விசிட்டாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். பாய்ஸும் ஓட்டிக்கலாம், கேர்ள்ஸும் ஓட்டிக்கலாம். ஸோ அது இது ஃபேஷன் எடுத்துட்டிங்கன்னா அது கேர்ள்ஸ் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இது ஏரோக்ஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு மென்னுக்கு வேண்டி கிரியேட் பண்ண ஒரு வெஹிக்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரே விசிட்டாரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டில் தான் இந்த யமஹாவோட ரே விசிட்டார் ரேலி எடிஷன் நம்ம ஃப்ரெண்டில் தான் நிற்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் இருக்குது. ட்ரம் வேரியண்ட்டு, டிஸ்க் வேரியண்ட்டு, அது மாதிரி ரேலி எடிஷன் சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் இருக்குது. ஸோ 3க்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் ப்ரைஸை பற்றி லாஸ்ட்டில் கிளியராக சொல்கிறேன், சரியா? நம்மகிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரேலி எடிஷன் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் வேரியண்ட்னு சொல்லலாம். 3 வேரியண்ட்லேயும் கலர் ஆப்ஷன் மாறுங்க. ட்ரம் ப்ரேக் எடுத்துட்டிங்கன்னா அதில் 2 கலர் ஆப்ஷன் தான் உண்டு. நீங்கள் டிஸ்க் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 6 கலர் ஆப்ஷன் உண்டுங்க. இந்த ஸ்ட்ரீட் ரேலி எடுத்துட்டிங்கன்னா 4 கலர் ஆப்ஷன் உண்டு. ஸோ புதிய கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன் தான். ஸோ இது புதுசாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பங்கியாக அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த அலைவியில் ஒரு பிரான்ஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கலர் தான் எனக்கு ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேசியான ஒரு பசங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கும். வண்டி சர்வீஸ் பண்ணாமல் ஓட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கும். டக்குன்னு நம்ம டஸ்ட் ஏறுறது, அழுக்காகிறது எல்லாமே இந்த அலாவிலே பிரான்ஸ் கலரில் அழுக்கு கலரில் தான் இருக்குது. அதனால் அழுக்கானாலும் பெருசாக இந்த வெஹிக்கிளை நோட்டீஸ் பண்ண முடியாது. பாடியை தவிர அந்த அளவில் பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 4 கலர் ஆப்ஷன் இருக்குது இந்த ரேலி கிட்டில். ஸோ இந்த ரேலி கிட்டை பற்றி தான் கைஸ் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு இல்லைனா டிஸ்க் வேரியண்ட்டை பற்றி ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். யமஹா ரீசெண்டாக மோஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஹைப்ரிட் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரே விசிட்டார்லேயும் ஹைப்ரிட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்க் வேரியண்ட் எடுத்தாலும் சரி, ட்ரம் வேரியண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை ரேலி கிட் எடுத்தாலும் அந்த ஹைப்ரிட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் குறைய சொல்ல முடியாத டிசைன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கட்டன் ஃபினிஷாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலே தெரியும், ஒரு விண்ட்லைட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது மாதிரி கட்டாக தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் டிசைன் வைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேலி கிட்டில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஃபினிஷில் ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரேலி கிட்டில் மட்டும்தான் வரும். அது நீங்கள் டிஸ்க்லேயோ இல்லை ட்ரம் பிரேக்லேயோ இந்த பீஸ் வராது. ஸோ நார்மலாக பிளெயினாக இதில் வந்துட்டு இதில் யமஹான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை டிஸ்க் வேரியண்ட்ல ட்ரம் வேரியண்ட்டில். இந்த எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டு விசிபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டிஆர் கொடுத்துருக்காங்க, தனியாக செப்பரேட்டாக டிஆர் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் வேரியண்ட்லேயும் ட்ரம் வேரியண்ட்லேயும் இதில் அந்த எம்டியோட லோகோ மாதிரி ஒரு டிஆர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ரேலி கிட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இந்த டிஆர்எல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த டிசைனே ரொம்ப குமைக்கிற மாதிரி டிஆர்எல் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டார்க் கிரேயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேட் ஃபினிஷில் ஒரு பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு காம்பினேஷனாக நல்லா இருக்குது. அந்த ப்ரௌன்ஸ் ஃபினிஷில் ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அக்கார் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைபர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு கிரேயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலில் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது கைஸ். வெயிட்லெஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரான்ஸ் ஃபினிஷில் ஒரு அலாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த அலாவில் பார்க்குறதுக்கு ரொம்ப டிசைனாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சேசி மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இது சேசி கிடையாது, ஒரு ஃபைபர் பீஸுங்க. ரே விசிட்டார்னு எழுதியிருக்குது, கொஞ்சம் 3D மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரேலின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபைபர் பாடி தாங்க. ஸோ அதே மாதிரி சீட்டு செட்டப்பு, சீட்டு ரொம்ப ஒய்டாக இருக்குங்க. 1 ஃபீட்டு பக்கத்தில் சீட்டு ஒய்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒய்டான சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீட்டும் டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு கிராபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள்லேயே நான் பார்த்ததுலேயே ஒரு மெட்டல் பீஸ் யூஸ் பண்ணது எனக்கு இந்த ஒரு கிராபில் மட்டும் தான் தெரியுது. அது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பெல் யூஸ் பண்ண ஒரு டைல் லைட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஸ்டைலிஷான டைல் லைட்டாக இருக்குது. ஈவன் நான் எதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா ஃபேஷனை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைல் லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹாலஜனோட இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் எல்இடி கிடையாது.
கிடையாதுங்க. இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா கால் வைக்க இடம் ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் சின்ன சின்ன திங்ஸ், அதாவது எங்கள் ஊரில் எடுக்கிறப்போ இந்த சிமெண்ட் மூட்டையில் தெரியுமா, அந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் ஈஸியாக ஃப்ரெண்டில் வச்சு கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்கூட்டரால் முடியும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூட்டர் எடுத்தாலே இந்த சீட்டில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு தான் டவுட்டு. இந்த சீட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே கீழே தான் கொடுத்துருக்காங்க. அந்த கீழே லெஃப்ட் சைடு இப்படி பிடிச்சிங்கன்னா இங்கே சீட் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 21 லிட்டர்ஸ் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு இதுக்குள்ளே ஓரளவுக்கு நிற்குங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இதில் மொபைல் சார்ஜர் டிஃபால்ட்டாக வராது. ஸோ உங்களுக்கு அது ஆப்ஷனல். உங்களுக்கு மொபைல் சார்ஜ் வேணும்னா நீங்கள் கம்பெனி தரத்தில் சொல்கிறப்போ அவங்களாவே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபியூல் ஃபுல் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டியிலேருந்து இறங்கி டிக்கியை ஓப்பன் பண்ணி பேக்கில் இங்கே இதை ஓப்பன் பண்ணால் தான் ஃபியூல் போட முடியும். இதில் ஃபியூல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டர்ஸ் ஃபியூல் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ 1 லிட்டருக்கு 55 கிளைம் பண்ணுறாங்க. பட் 50க்கு மேலே எதிர்பார்க்கலாம். நீங்கள் அடிச்சு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். நீங்கள் சிட்டி சைடெலாம் மோஸ்ட்டாக இந்த வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சிட்டி சைடு கண்டிப்பாக 50+ கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து கண்டிப்பாக மைலேஜ் அதிகமாக தான் கொடுக்கும், கம்மியாக கொடுக்காது. சரியா? ஏன்னா இதில் ஹைப்ரிட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 145 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் ஏற்றிட்டு நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போட்டிங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் இடிக்க வாய்ப்பு அதிகம். நிறைய பேருக்கு டவுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறப்போ கால் கீழே எத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். அதாவது கேர்ள்ஸாக மோஸ்ட்டாக இதை யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக கீழே கால் ஏற்றினா மட்டும்தான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 785 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓரளவு 6 feet உண்டு. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எனக்கு ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 5.2க்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்க, எனக்கு காலை கீழே எத்தலை அப்படின்னா கூட இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க காட்டன்றது தெரியுமா, அதுக்குள்ளே கொஞ்சம் பஞ்சு இருக்குது. இந்த பஞ்சை நீங்கள் எடுத்துகிட்டு சீட் கவரை போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு கால் ஏற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அந்த காட்டனை எடுக்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொன்னேன். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் டிஸ்க்கு, பேக்கில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் 190 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில். அதே இது பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதில் யூபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பேக் பிரேக் பிடிக்கிறப்போ ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது சேஃப்டி ஃபீச்சர்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஸ்கூட்டி ஓட்டுறது கேர்ள்ஸ் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க தான் மோஸ்ட் ஆஃப் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க தெரியாதனமாக ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க. ஸோ அதனால தான் இவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பிரேக் பிடிக்கிறப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாகவே ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிரும். ஃபைனலி ஸ்கூட்டரோட இதத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 125cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ் பவர் பார்த்தீங்கன்னா 8.2 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 10.3 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு டார்க் வெஹிக்கிளுங்க. இந்த வெஹிக்கிளில் ஹைப்ரிட் இன்ஜினுங்க இது. சரியா? ட்ரம் பிரேக் எடுத்தாலும் சரி, ஸ்ட்ரீட் ராலி எடுத்தாலும் சரி, டிஸ்க் எடுத்தாலும் சரி, 3 வெஹிக்கிள்லையும் ஹைப்ரிட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டார்க்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைலேஜும் இந்த வெஹிக்கிள் கொடுக்குன்னு சொல்லலாம். ஹைப்ரிட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது இருக்கிறதுலேயே லோ டைப்னாலே இந்த யமஹா சைடில் யூஸ் பண்ணுற அந்த ஹைப்ரிட் தான். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா எக்ஸ்ட்ரா மைலேஜுக்கும் டார்க்கும் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரே விசிட்டரோட டயர் சைஸை பார்ப்போம். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 12 inch வீல், அதாவது 12 inch வீல். பேக்கில் பார்த்தீங்கன்னா 110/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 10 inch வீல். ஓகேவா? இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் செட்டப் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக நார்மலாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் சுவிட்ச் வராது. அதே இது நீங்கள் டிஸ்க் வேரியண்ட்லேயும் இந்த ரேலி கிட்லேயும் இந்த பாஸ் சுவிட்ச் வரும். ஓகேவா? இப்படி பாஸ் அடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் கீழே கொடுத்துருக்காங்க. ஹார்ன் சுவிட்ச் செப்பரேட்டாக கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இது ஆனில் இருந்துச்சுன்னா மட்டும்தான். ஆனால் போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் டிராஃபிக்கில் வண்டியை நீங்கள் ஒரு 10 செகண்ட் விட்டுருந்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்கை அப்ளை பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹீரோ பிராண்டில் நீங்கள் i3 டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே டெக்னாலஜி அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் கீ ஆன் பண்ணுற பட்சத்தில் இதில் ஒரு டிஆர் இருக்குது, இது கத்தம். சரியா? அதே இது நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணணும்னா இதை கொடுத்தா மட்டும்தான் ஹெட்லைட் ஆன் ஆகும். அதேமாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக இதில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கன்சோல் இருக்குது. ட்ரம் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா அனலாக் மீட்டர் வரும். கீ ஆன் பண்ணுற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா இந்த வானத்தை பார்த்துருக்க மாதிரி இருக்குது, நம்மளை பார்த்து இல்லை. சரியா? ஸோ இந்த டிஜிட்டல் மீட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில்
இந்த வார்னிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோலை கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் கண்ட்ரோல் ஆகும். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் காமிக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட்ஸு, கால் அலர்ட்ஸு, அதே மாதிரி பார்க்கிங், எங்கள் வண்டி எங்கள் லாஸ்ட் டைம் பார்க்கிங் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் கைஸ் ஃபைனலாக நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது, நீங்கள் ப்ரைஸை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது. ட்ரம்பு, டிஸ்க்கு, அது மாதிரி ஸ்ட்ரீட் ரேலின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் இருக்குது. ட்ரம் பிரேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95,729 ரூபா வருது. அது டிஸ்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,03,000 1,04,000 வரைக்கும் இருக்குது. கலர் வைஸ் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும், ஓகேவா, நான் டிஸ்க் வேரியண்ட்டில். அது ஸ்ட்ரீட் ரேலியில் பார்த்தீங்கன்னா 1,08,510 ரூபா வருதுங்க. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம்.